திண்ணையில் இருந்தவனுக்கு திடீர்னு வந்துச்சான் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்ற மாதிரி திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி இப்படி ஒரு வாய்ப்பா நடிகர் இருந்த விஜய் அவர்களை 35% மக்கள் தமிழ்நாட்டை நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மானத்தை காப்பாத்துங்க சார் சிஎம் ஆக்கிட்டாங்க. மாற்றம்னா இதான்ற மாற்றம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு கொண்டாடிட்டு இருக்குது. வந்துருச்சு போயிருச்சு வந்துருச்சு போயிருச்சு வந்துருச்சு போயிருச்சு வந்துருச்சு போயிருச்சு வந்துருச்சு போயிருச்சு வந்துருச்சு போயிருச்சு ஆட்சியில் மாற்றம் வந்துருச்சு தூக்கம் கண்ணை விட்டு போயிருச்சு குற்றங்கள் அதிகமா வந்துருச்சு பெண்களின் நிம்மதி போயிருச்சு இன்ஸ்டா ரீல்ஸ் வந்துருச்சு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போயிருச்சு வெளிச்சம் மொத்தமும் போயிருச்சு கேள்விகள் எல்லாம் வந்துருச்சு பதில்கள் மட்டும் போயிருச்சு வந்துருச்சு போயிருச்சு வந்துருச்சு போயிருச்சு ஆட்சியில் மாற்றம் வந்துருச்சு. நிறைய இடங்கள்ல ஆய்வுகள் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பண்ணதுக்கப்புறம் இப்போ பள்ளி கல்வித்துறையிலையும் பயங்கரமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. இவங்க கட்சி கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்ற ஐயா காமராஜர் அவர்கள் பள்ளிக்கூடங்களை தட்டி படிக்க வச்சாரு. பா இதெல்லாம் ஓல்டு ஸ்டைலுப்பா, இப்போ பாருப்பா நாங்கள் மாற்றம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்கூலுக்குலேயும் போயிட்டு இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அந்த பள்ளியில் இருக்கிற பசங்கள் எல்லாத்தையுமே டான்ஸ் ஆட வச்சுட்டு இருக்கிறாங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் எனக்கும் டான்ஸ் ஆட தெரியும்பா, என்னை வந்து டான்ஸ் துறையோட அமைச்சராக்குங்க, இங்கே பாருங்க நான் எப்படி ஆடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஸ்கூலில் போயிட்டு டான்ஸ் ஆடி கட்டிட்டு இருக்கிறாரு. பசங்கிட்ட பார்த்தீங்களா பசங்களா எனக்கு டான்ஸ் ஆட வரும், அதுவும் யார் அவங்க தலைவர் வந்து விஜய் அவர்கள் நடித்த ஒரு அருமையான பாடல். அந்த பாடல்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க தத்துவம் அப்படியே பொழிஞ்சிருப்பார் அந்த பாட்டில். அரசியல் அப்படின்னாக்கினா மக்களுக்கு சேவை செய்கிற தொண்டு அப்படின்னு சொல்லி அவங்க கொள்கை தலைவர் காமராஜர் சொன்னதை மாற்றம் செஞ்சு எப்படி மாற்றம் செஞ்சு அரசியல் அப்படின்னாக்கினா ரீல்ஸ் பண்ணுறது, என்டர்டெயின் பண்ணுறது, ஜாலியாக இருக்கிறது, குஜிலி மிஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா சின்ன பசங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் இருந்து இந்த கேபிள் எல்லாம் வந்துட்டு கட் பண்ணி விட்ருவாங்க. ஏன்னா அந்த படம் பார்த்தாக்கினா அதை பற்றி பாட்டு படம்லாம் பார்த்தாங்க டிவி பார்த்தாங்க அப்படின்னாக்கினா அதை பற்றி திங்கிங்கே இருக்கும், படிக்க மாட்டாங்க ஒழுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேபிள்லாம் வந்துட்டு உருவி விட்ருவாங்க. ஆனால் இப்போ என்ன மாற்றம் பண்ணிடுறாங்கன்னா அதெல்லாம் தப்பு, நீங்கள் எதுக்கு கேபிள்லாம் உருவீங்க, இங்கே பாருங்கள் நாங்கள் ஸ்கூல்லே இதெல்லாம் சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலு ஃபுல்லாக கட்சி கொடி, அப்புறம் வந்துட்டு இந்த பெரிய விஜய் அவர்களுடைய போஸ்டர் பேனர்ஸ் இதெல்லாம் வச்சு வந்துட்டு பாருங்கள் இதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்துருக்காங்க பாருங்கள். அதுவும் அந்த சின்ன பசங்களை வச்சே இந்த கொடி எப்படி நடணும், இந்த கொடியை வந்துட்டு எப்படி எந்த இடத்துல நடணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போவே. ஏங்க நம்ம சிஎம் அவர்கள் டான்ஸு ஃபைட்டு அந்த மாஸ் சீனில் செய்யாதாங்க இவங்கெல்லாம் செஞ்சுட்டாங்க. ஏன் இவங்க படங்க பக்கத்துலலாம் விஜய் படம் வைக்கக்கூடாதா? எங்கள் விஜய் சார் போல் உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா, பாட்டு பாட தெரியுமா? படிக்கிற பசங்க எப்போவுமே நம்ம விஜயனாவை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு கிளாஸ் ரூமாக போயிட்டு ஒரு ஃபோட்டோ மாட்டுறாங்க. அப்போ தான் அவங்க வந்துட்டு விஜயனா பண்ண டான்ஸு
இந்த பாட்டில் வரக்கூடிய இந்த லிரிக்ஸு, சில்லென சில்லென நீர்த்துளி பட்டு மெல்லென மெல்லென கைவி பஞ்ச் டைலாக்ஸு, எல்லாம் பார்த்து கூட நான் யாருன்னு தெரியல. காடுனா நான் சிங்கம், வானனா இடி, கடல்னா சுறா, காத்துனா சூறாவளி, சும்மா சுத்தி சுத்தி. இதெல்லாம் பற்றி அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும். இது குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு. பாருங்கள், குழந்தைகள் விழிப்புணர்வு அடையிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு விஜய் சார் அவர்களுடைய ஃபோட்டோ வந்து கிளாஸ் ரூம் மாட்டினா நீங்கள் எல்லாம் வந்து அவரை திட்டுறீங்க. அதெல்லாம் இல்லைங்க, குழந்தைகள் வந்துட்டு அங்கே வந்துட்டு விஜய் சார் அப்படி ஃபோட்டோ பார்க்கணும். அங்கே கிளாஸ் ரூம் வந்துட்டு டீச்சர் பாடம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த விஜய் சாரை பார்த்தாங்கன்னா ஒரு பூஸ்ட் வரும், ஒரு எனர்ஜி வரும். ஒரு மாதிரி அப்படி ஒரு பாட்டுக்கு அப்படி டான்ஸ் இப்படி வருவார் அப்படிங்கிற திங்கிங் வரும் அவங்களுக்கு. இதுக்காக தான், அந்த விழிப்புணர்வுக்காக தான் வச்சிருக்கிறாங்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே கிளாஸ் ரூம்ஸில். விஜய் அவர்கள் வந்துட்டு நண்பன் படத்தில் ஒரு சயின்டிஸ்டாக மாறிடுவார். அந்த படத்தில் சயின்டிஸ்டாக கடைசியில் வருவார் இல்லைங்களா? நீ சயின்டிஸ்டா டீச்சரா? ரெண்டும் சயின்டிஸ்ட் தான், ஆனால் பசங்களுக்கு பாடமும் சொல்லி கொடுக்குறேன். அதனால் இந்த சின்ன பசங்களுக்கும் அந்த சயின்டிஸ்ட் ஆகணும், அது எப்படி ஆகலாம் அப்படிங்கிறத ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்ம 6ஆம் தமிழ்ச்சங்க தொடங்கி வச்சிருக்கிற 6ஆம் தமிழ்ச்சங்கத்தை வந்துட்டு தொடங்கி வச்சிருக்கிற மக்கள்கிட்ட புதிய தமிழ் சொற்களை அறிமுகப்படுத்துகிற தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வழக்கணத்தை தெரிவித்துக் இரும்பு லாரிகள் எப்படி அடுத்தவர்கள் பாரத்தை சுமந்து கொண்டு கடினமான மலைகளை கடக்கிறதோ, அதே போல இரும்பு மனிதர் நம் தலைவர் தளபதியின் தமிழகத்தின் மலைகளை சுமந்து அவற்றை தீர்க்க புறப்படுகிறார். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. தமிழ் எண்கள் அடிமைப்படுத்துகிற தமிழ் வேந்தன். எப்படி பார்த்தாலும் 80,000 வீடு இருக்கும். நமக்கு ஒரு தொகுதியில 80,000 85,000 ஓட்டு கிடைச்சிருங்க. புஷி ஆனந்த் அவர்கள் வந்துட்டு ஒரு போட்டி வச்சிருக்காரு. அதாவது எப்படி வந்துட்டு விஜய் ஒரு சயின்டிஸ்டாக மாறினாரோ அந்த மாதிரி இவங்க வந்து இந்த சின்ன பசங்களுக்கு அப்படியே இந்த ரிப்பனை கண்ணை கட்டி விட்டு ஒரு ஃபோட்டோவை போட்டு பசில் கேம், அதில் வந்துட்டு தலைவர் விஜய் இது வந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கான ஒரு கேம். எப்படி ஒரு சின்ன பசங்க வந்து சயின்டிஸ்ட் ஆகலாம், அவங்க திங்கிங் எப்படி மாறலாம் அப்படிங்கிறதான ஒரு கேம். இது எவ்வளோ பெரிய மாற்றம். இந்த மாற்றம்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? நீங்கள் என்னைக்காச்சு பட்டமளிக்கும் விழாவில் பாட்டு போட்டு கேட்டிருக்கீங்களா? பாருங்கள், நாங்கள் மாற்றம் பண்ணியிருக்கோங்க. பட்டமளிப்பு விழாவில் போய் நாங்கள் பாட்டு போட்டிருக்கோம். அது என்ன பாட்டு? தலைவர் பாட்டுங்க. தலைவர் பாட்டை போட்டு அங்கே இருக்கிற பசங்களுக்குலாம் நாங்கள் வந்து எனர்ஜி பூஸ்ட் ஏற்றிருக்கிறோம். இது மாற்றம் இல்லைங்களா? விஜய் ஒரு டாக்டர் பட்டம் வாங்கினவருங்க. விஜய் அவர்களே ஒரு டாக்டர் பட்டம் வாங்கினவங்க. அது அந்த பசங்களுக்கு தெரிய வேண்டாமா? தமிழ் மொழி இருக்கு பார்த்தீங்களா, தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியை கூடிய விரைவில் பெரிய மாற்றம் வந்து செஞ்சுக்க போகிறாங்க. இதுக்கான ட்ரைனிங், இதுக்கான ஒரு ட்ரெய்லரை வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி அவங்க காட்டியிருந்தாங்க. நம்ம அதை பார்க்கல. நீங்கள் வந்துட்டு சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஒன்று தொடங்கினாங்க பார்த்தீங்களா? அந்த நிகழ்ச்சியில் இவங்க ஏஐ கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. அக்ரிமெண்ட் போட்டு தமிழ் எழுத்தை வந்துட்டு எப்படி அதாவது இன்னும் கொஞ்சம் இதாக கொண்டு வரலாம், ஒரே ஸ்டைல்லே இருக்குது, அந்த ஸ்டைலை கொஞ்சம் மாற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெமோ வந்து காட்டிடுறாங்க. அது நீங்கள் பார்த்தீங்களா? அது ஒரு மாற்றத்துக்கான அறிகுறி. இப்போ ஏகிட்ட டீல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அந்த லெட்டர்ஸ் வந்து மாற்றுவாங்க, தமிழ் மொழி அந்த ஸ்லாங்கை மாற்றுவாங்க. இப்போ நீங்கள் நிதியமைச்சர் பார்த்தீங்களா, அவர் இப்போ நீதி அமைச்சராக இருக்கார். அவரோட தமிழை இப்போ வந்துட்டு அவங்க கற்றுட்டு இருக்கிறாங்க. எப்படி நம்ம வந்துட்டு தமிழ் மக்களுக்கு புதிய தமிழை கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றம் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த அரசியல் கட்சி வேறும் கருத்து என மறுக்க முடியாது. அதற்கு நேர்முறையாக செயல்பட்டது. விரைவாக சீரமைப்பது, எந்தவித நிதி ஒருங்கிணையும் இல்லை. இது ரொம்ப முக்கியமான ஸ்லைடு.
ஒவ்வொரு வருவாய் ரூபாயிலும் நெக்ஸ்ட் ஸ்லைட் சொல்லிட்டீங்களா? ஓகே. சுதந்திரத்துக்கு பிறகு இதில் மிகவும் கவலைக்குரிய விஷயம் கொரோனா பெருந்தொற்றத்தின் உச்ச ஆண்டை விடவும் 2027 என்றும் இலக்கும் எட்டப்படாமல் இந்த விகிதம் தற்காலிகமாக குறுகிய உரிமையளிப்பு முறை. அது மட்டுமாங்க, ஒரு லிஸ்ட் ஒன்று சொல்றேன் கேளுங்க. டான்ஸ் வேணாமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு. பாடி லாங்குவேஜ் சீன்ஸ் வேணுமா? அது இருக்கு. ஃபைனலி எமோஷன் ஆல்சோ இருக்கு. நீங்கள் பிரச்சாரத்தில் விஜய் அவர்கள் வந்து ஒரு கேம் ஒன்று ஆடினார் பார்த்தீங்களா, லைட் ஆஃப் லைட் ஆன் கேம். அதை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்கங்க எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அந்த லைட் ஆஃப் லைட் ஆன் கேம் வந்து தமிழ்நாடு முழுக்க விளையாண்டுட்டு இருக்காங்க. இது எவ்வளோ பெரிய மாற்றம். நீங்கள் கிரிக்கெட்டை தானாங்க அந்த ஒரு குறைந்த பந்தில் செஞ்சுரி, டபுள் செஞ்சுரி அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள் மாற்றத்தை. 34 நாள் 34 டேஸில் 207 207 குற்றங்கள், அதில் 107 பாலியல் குற்றங்கள். இந்த மாற்றம்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? இதுக்கு நடுவில் நம்ம பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுறது. எவ்வளோ பெரிய மாற்றம் செஞ்சுருக்காங்க. இது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? ஏங்க இது வரைக்கும் ஸ்கிரிப்ட் இல்லாமல் நான் ஒரு வார்த்தை பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மௌன புரட்சி, அமைதி புரட்சி இருக்காரு பாருங்க. முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு கின்னஸ் ரெக்கார்டை வந்துட்டு படைக்க போகிறாருங்க இன்னும் கூடிய விரைவில். இது உங்களுக்கு மாற்றமாக தெரியுங்களா? கின்னஸ் ரெக்கார்ட்லங்க. ஏங்க அமெரிக்கன் நோபல் பரிசு கொடுக்க கூட வாய்ப்பு இருக்குங்க அவருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலைங்களா? இன்னும் 1.5 மாதம் தாங்க ஆச்சு. எவ்வளோ மாற்றங்கள் கொண்டு வந்துருக்குங்க. இன்னும் பல மாற்றங்கள் வர காத்துட்டு இருக்குங்க. இன்னும் வருங்காலங்களில் என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லணும். என்ன எவ்வளோ மாற்றங்கள் வர காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம்.